Hello friends, welcome back to Play Tamil Labs. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நியூவான ஒரு அனிமே Fair and Beyond the Journey's End இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நல்ல விஷயம் என்னன்னா வெறும் சீசன் 1 அண்ட் டோட்டலாவே பாத்தீங்கன்னா வெறும் 28 எபிசோட்ஸ் தான். அண்ட் மெயினா நம்ம தமிழ் டப்போட Crunchyroll ஆப்ல அவைலபிளாகவும் இருக்கு. ஸோ இந்த அனிமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காகவும் இல்லை கொஞ்சம் ஹைஃபையான விஷுவல்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு அனிமே தான். பிளசண்டா கொண்டு போவாங்க. மோஸ்ட்லி டிராமா வைஸா தான் இருக்கும். ஆக்ஷன் கொஞ்சம் இருக்குதான் அங்கங்க லேசா வரும். பட் மெயினாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி அண்ட் அட்வென்ச்சரஸா வந்து இது நல்லபடியாக உள்ள கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் இது நம்ம Crunchyrollல கொஞ்சம் அவார்ட் வின்னிங்கா எல்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் உள்ள என்டையர் கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஒரு நல்ல ஃபீல் குட்டான ஒரு அனிமே தெரியும்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ உள்ள ஓகே ப்ரோ என்ன ப்ரோ நம்ம பார்க்குறதுனா மெயினாக இந்த ஃபேரர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு செம்ம பெரிய டீமன் கிங் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள தோக்கச்சிருவாங்க. அவங்க பிளஸ் அவங்களோட ஒரு ஹீரோ க்ரூ டோட்டலாக 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களா. அண்ட் அவங்க ஒரு ஜேர்னி எல்லாம் முன்னாடியே போயிட்டு சண்டை போட்டு அண்ட் டீமன் கிங்கை சாவச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆவாங்க. அங்கேருந்து தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோடே ஆரம்பிப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது என்னையா எல்லா ஸ்டோரியும் வந்து எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு டீமன் கிங்கை சாவடிக்க போகணும் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ அவங்கள தோக்கச்சதுக்கு அப்புறமா இவங்களோட ஜேர்னி எப்படி போகுதுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அங்கேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த கேரக்டர்ல எல்லாமே ஹியூமன்ஸா இருப்பாங்க. ஒரு டார்ஃபு பட் மெயின் கேரக்டர் ஃப்ரேரன் இருக்காங்களா அவங்க தான் எல்ஸோட கேரக்டர். அண்ட் அவங்கக்கிட்ட லைக் அவங்க ஒரு நிறைய மேஜிக் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அவங்க டீம்ல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளுங்களை வச்சுக்கலாமே. பட் இவங்களுக்கு இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெத் இருக்குதான். பட் அது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. ரொம்ப லென்த் ஆகும். லைக் ஒரு 500,000 இயர்ஸ் கூட அவங்க உயிரோட வாழலாம் அந்த மாதிரியான விஷயம். ஆனால் அவங்க கூட இருக்கிறதெல்லாம் ஹியூமன்ஸ் தானே. அண்ட் அவங்களால அவ்வளோ இயர்ஸ்லாம் வந்து வாழ முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட அந்த க்ரூ ஃபுல்லாக போயிட்டு அண்ட் இதுக்கப்புறம் ஒரு நியூவான ஜேர்னி உள்ள போகிறாங்க. ஸோ அந்த ஜேர்னியில் சில நியூவான மெம்பர்ஸ்லாம் அவங்க டீமில் திருப்பி ஜாயின் ஆவாங்க. அண்ட் அந்த டைமில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. என்ன ப்ரோ அவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்காங்க அண்ட் இன்னும் கூடவா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்க. பட் ஃப்ரேரனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு லேசியான பொண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் நல்லா ஜாலியாக தூங்குவா. அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஒர்க்குன்னு ஒரு விஷயம் வந்தால் கரெக்டாக பண்ணிடுவா. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமன்ஸோட நேச்சர் எப்படி அதெல்லாம் அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அதுதான் வந்து ஒரு பிளசண்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஜேர்னி எல்லா எபிசோட் எப்படி தான் இருக்கும். ஒரு வில்லேஜ் உள்ள போவாங்க. அந்த வில்லேஜ் ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்கும். இல்லை ஒரு மான்ஸ்டர் இல்லை டீமன் வந்து ஏதோ ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க போய் அதை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே தான் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் முடிய அவங்க டீம்ல கொஞ்சம் நியூவான மெம்பர்ஸ்லாம் ஜாயின் ஆயிருவாங்க. அந்த நியூவான மெம்பர்ல ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபெரன் சொல்லிட்டு இன்னொரு லேடி கேரக்டர். அவங்க தான் வந்து திருப்பியும் மேஜிக் கத்துக்கிற மாதிரி மேஸான இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆளு உள்ள ஜாயின் ஆயிருவாங்க. எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா இருப்பாங்க. பட் அந்த ஜேர்னில இருந்து அவங்க என்னெல்லாம் கத்துக்கிறாங்க அந்த மாதிரி இந்த என்டையர் அனிமே கொண்டு வந்திருக்காங்க. பை த வே நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காமெடியா இருக்கணும் நல்ல டிராமா இருக்கணும்னா டெஃபினட்டா அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ Crunchyrollலயோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக ரேட்டிங்ஸ்லாம் தருவாங்க. அதுல இந்த அனிமேக்கு 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் நம்ம ராட்டன் டொமேட்டோல டோட்டல் 100% ஸ்கோர் தந்திருக்காங்க. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் உள்ள எந்த மாதிரியான டைரக்ஷன் பிளஸ் ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. அண்ட் இன்கேஸ் இந்த அனிமேவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்து இதோட சீசன் 2 வரப்போது. அதுவும் நம்ம Jan 2026 தான். ஸோ அது வரைக்கும் டைம் இருக்கு. இன்கேஸ் இந்த அனிமே நீங்க பார்க்கல அண்ட் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயான டைம்ல இந்த அனிமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையா கூட நீங்க பாருங்க. டெய்லி ஒரு எபிசோட் பார்த்தா கூட அது கொஞ்சம் நல்லபடியா ஈஸியா நீங்க வித்தின் 1 month ஏன்னா டோட்டல் 28 எபிசோட்ஸ் தானா. ஸோ அதை நீங்க ஈஸியா கவரும் பண்ணிடலாம். அண்ட் தமிழ் டப் பர்சனலி எப்படி இருந்திருக்குன்னு வேணா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் தமிழ் டப்லாம் பார்க்கல. ஒரிஜினல் லாங்குவேஜ் வித் நம்ம சப்டைட்டில்ஸோட தான் மேக்ஸிமம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததா. ஸோ அதுலேயே நான் கவர் பண்ணிட்டேன். பட் தமிழ் டப்பிங் நல்லா இருந்ததா இல்லையான்னு கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போலாம் ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனை பார்த்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கிறாங்க. நான் சொல்றதும் இப்போலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அனிமே பத்தி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்தாலும் அதை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான வீடியோ லைக் ரிவ்யூ வீடியோ. அண்ட் மெயினாக நம்ம சேனல் கொஞ்சம் அனிமே கண்டென்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிறைய வீடியோஸ்லாம் கொண்டு வரலான்னு. அண்ட் வேற ஏதாவது சஜஷன்ஸ் பிளஸ் உங்களோட தாட்ஸ் இல்லை புது அனிமே வேற நான் என்ன பார்க்கலாம் இந்த கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.